ஹாய் ஹோல், நான் சிவபாலன். இன்னைக்கு என்ன விளாகாக இருக்குது? இன்னைக்கு இல்லை, நாளைக்கு ராமேஸ்வரம் போகிறோம். ராமேஸ்வரத்தில் தோராயமாக தனுஷ்கோடி பக்கத்தில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல டென்ட் போட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக 21 இல்லைன்னா 25 அத்தனை கிலோமீட்டர் ஓடலாம் அப்படின்னு. ஏன்னா சண்டே லாங் ரன், சண்டேனாலே நம்ம லாங் ரன் தான். ஏன்னா வேலை வெட்டி இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கலாம்னா எங்களுக்கு தான் வேலை. சரியா, நீ வா கிட்ட போ. இப்போ போயிட்டு டென்ட் ஸ்டே பண்ணுறதுக்கு டென்ட்டு இதை காட்டு, கீழே இதை காட்டுறா, என்னையை கட்டிக்கிட்டு இது டென்ட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு டென்ட்டு, அவனோட மேட்டு, நான் யூஸ் பண்ணுற ஷூ அடிடாஸ் EOSL, உட்கார்றதுக்கு ஒரு சேரு, அப்புறம் என்னோடய மேட்டு, போட்டு யூஸ் பண்ணிக்கிற ட்ரெஸ்ஸு. வேறு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ரூமெல்லாம் போடலை, ஏன்னா காசு இல்லை. அவன் கேட்பான், காரில் போக காசு இருக்குது, ரூம் போட காசு இல்லையா? கார் வந்து வேறு வழியே இல்லாமல் போய்க்கிருக்கான். ஏன்னா பஸ்ஸில் போகிற அளவுக்கு நமக்கு இது இல்லைல்ல. இன்னைக்கு ஈஸி ரன் ஓடலாம், 8 கிலோமீட்டர் ஓடலாம். நான் வந்து தான் சொன்னேன். என்ன இன்னைக்கு 16 கிலோமீட்டரையா ஃபுல் ஈஸி. ஜோன் 2வா? ஆவரேஜ் ஆர்ட் ரேட் என்னது? ஆவரேஜ் 130 136ல 16 கிலோமீட்டர் ஓடி வச்சிருக்கான். ரைட்டு, அவ்வளோதான், ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. டேய், நான் என்ன சொன்னேன், நாளைக்கு 16 இல்லைன்னா 21 ஓடலாம், அதுக்கு பதில் 25 பண்ணிடுவோமாடா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தேன். நீ தப்பா எடுத்துக்கிட்ட. நான் நினைச்சு என்ன 8 தானே ஓட முடியாது அப்படின்னு. ஏன்னா 2 மணி நேரமும் ஈஸி ரன்னு. காலெல்லாம் யாராச்சும் நாளைக்கு எப்படியும் 2 மணி நேரத்துக்கு மேல இருக்கும். 2.5 மணி நேரம் வரும். என்ன எங்களோட டைம் இப்போ 2.5 மணி நேரத்துக்கு உள்ள வரும். மறுபடியும் நம்ம முத நாள் 2 மணி நேரம் பண்ணிட்டு மறுநாள் 2 மணி நேரம்னா ரெக்கவரி வேணும். மத்தியானம் தூங்குனியா? இன்னைக்கு நைட்டு தூங்க முடியாதுல்ல, கஷ்டம். இன்னைக்கெல்லாம் தூங்கலாம் முடியாது, சும்மா ஒரு வைபுக்கு வேணா உட்காந்துக்கலாம். சரி, விளாக கண்ணியை போட்டுற போய்கிட்டேன். எங்கள் ஊர்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. எங்கள் அம்மாலாம் மூஞ்சி கிர்றனே வச்சிருந்துச்சு. அதாவது மழை விழுகலைன்னா தரையில படுக்கிற மாதிரி, மழை விழுந்தா காருக்குள்ள படுக்கிற மாதிரி. அதனாலதான் கார் எடுத்துட்டு இருக்குல்ல, ரெண்டுக்குமே டென்ட் இருக்குல்ல, அது வேர்க்கும்ல ஓவரா. கடல் இதுல அலோவ் பண்றாங்களா என்னன்னு தெரியல. தனுஷ்கோடியில தூங்க முடியாது. ஏன் விட மாட்டாங்களா? அது 6-7 மணியோட க்ளோஸ்டு. அவுட்டர்ல அப்துல் கலாம் மடத்தை தாண்டோன்னு ஒரு தாமுசன்ன ஒரு கோயில் இருக்கு. சரி, அது பக்கத்துலயே ரெஸ்ட் ரூமும் இருக்கு. அந்த கோயில்ல நம்ம விரிச்சு தூங்கிக்கிற வேண்டியதான். கார்ல போறதுக்கு ஏன் ஆப்ஷன்னா வேற வழியே இல்லை. என்னன்னா இன்னைக்கு ஆக்சுவலா போயிட்டு வந்தா 3000 ரூபாய் செலவாகும். வேற வழியே இல்லை. ஏன்னா பஸ்ல போனோம்னா கண்டிப்பா அது வந்து கரெக்டா இறங்க முடியாது, ஏற முடியாது, நினைக்கிற இடத்துக்கு போக முடியாது. அதனாலதாங்க கார்ல போறது. வேற பந்தாவுக்கெல்லாம் கிடையாது எங்களுக்கு. என்ன, ஏன்னா 3000ன்றது எங்களோட இதுக்கு வந்து பெரிய எக்ஸ்பென்ஸ். பெட்ரோல் 3000 வந்துரும்ல, எவ்வளவு ஆகுதுன்னு தெரியலையே. போன வாரம் போயிட்டு 3000 ரூபாய் போட்டோம். இப்போ எனக்கு பசிக்குது, போயிட்டு ஏதாச்சும் ஒரு ராமேஸ்வரத்தில் போய் சாப்பிட்ருவோமா? நல்லா மீன் சாப்பாடா? நல்லா இருக்கும். இன்னும் மீன் சாப்பாடுலாம் முடிச்சுருப்பாங்க. கிடைக்கும்டா. இதுலன்னா என்ன கிடைக்குதா? நல்லதா ஒரு கிரில்லு இந்த மாதிரி ஏதாச்சும் லைட்டாக எடுத்துக்கிறோம். பாடி ஃபுல்லாக லோடாகி போய் நிற்கிது. ஏன்னா சரி, இன்னைக்கும் போகலைன்னா அப்புறம் அடுத்த போகவே தோணான்ற காலத்தையும் கிளம்பணும். திடீர்னு எடுத்த முடியும் இல்லடா? ஆமாம், திடீர்னு எடுத்த முடியும். நல்லா லோடில் நிற்கிது பாடி. காலையில செய்யாத தவிர 2 தடவை செஞ்சுட்டேன். இந்த தடவை என்னன்னா, ஒரு தடவை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு மறுநாள் டெம்போ ஓடுனது. அடுத்து இன்னைக்கு வந்து 16 கிலோமீட்டர் ஈஸி ரன் ஓடுனது. இதுல இருந்து என்ன தெரியுது, எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி, அதுக்காண்டி நான் கொம்பன் சொல்ல வரல, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கரெக்டான ப்ரொசீஜர் படி ஒர்க் அவுட் பண்ணலைன்னா அது ப்ராப்ளம் தான். பார்ப்போம். ராம்நாடு வந்தாச்சு. ராம்நாட்டில் வந்து இந்த ஹோட்டலு முத்தப்பா பிரியாணி, இதில் போய் சாப்பிட்டுட்டு இன்னும் ஒரு 40-50 கிலோமீட்டர் இருக்கா? 40-50 கிலோமீட்டர். நாங்கள் ராமேஸ்வரம் உள்ள நுழையும் போது 9 மணி ஆயிடுச்சு. பாம்பன் பாலத்தை மேலே ஏறி இறங்கும் போது 9 மணி. பாம்பன் பாலத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. தனுஷ் இப்போ தான் 1.5 மாதத்துக்கு முன்னாடி ராமேஸ்வரம் குடும்பத்தோடு வந்துட்டு போயிருந்தான். அந்த கோயிலில் தான் வந்து இருந்து சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால் இவன் சொன்னான் அப்படின்ட்டு இவனை நம்பிட்டு நானும் எதுவும் பெருசாக எதுவும் யார்ட்டையும் கேட்கல, அப்படியே வந்துட்டேன். இருட்டில் எந்த இடம்னு யாருனாலையும் அவனாலையும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. எனக்கு எதுவுமே தெரியலை. ஏன்னா வெளிச்சத்தில் பார்த்தது வேறு மாதிரி இருக்குது, இருட்டில் ஒரு மாதிரி இருக்குது, தெரியாத ஊர். ஸோ அதனால் நாங்கள் ஊருக்குள்ளே போயிட்டு பக்கத்தில் கடல் ஓரமாக பார்த்து போடுவோம், காலையில் எந்திரிச்சோம்னா கடல் அலையெல்லாம் தெரிகிற மாதிரி அப்படின்னு போயிட்டு ஒரு சந்தாக போய் ஒரு முட்டு சந்துக்கு போனோம். ஏதோ ஃபேக்ட்ரி தான் இருந்தது, ஏதோ திகிலான இடமா இருந்தது.
எங்களுக்கே ஒரு மாரி ஒரு அல்ல விட்டுருச்சு. சரி வண்டி எடுடா அப்படின்ட்டு திருப்பி பாம்பன் பாலத்த விட்டு கீழ இறங்கி திருப்பி ராம்நாடு போற ரோட்ல லெஃப்ட் சைட்ல வந்து ஒரு கருப்பர் கோயில் இருந்தது. அந்த கோயில் வாசல்லயே டென்ட்ட போட்டுருவோம் அப்படின்ட்டு, அந்த இடத்துல கடல் ஓரமாவே அந்த இடத்துல சரியான காத்து. அந்த இடத்துலயே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி வண்டிய இறக்கியாச்சு. இந்த இடத்த தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 1 மணி நேரம் ஆயிருச்சு. பாம்பன் பாலத்து மேல இறங்க அப்படின்னு ஒரு 2 தடவ போயிட்டு வந்துட்டோம். அப்புறம் தேடிக்கிட்டே இருந்ததுலயே 1 மணி நேரத்துக்கு மேல செலவாகி போச்சு. இதுக்கு மேல எனக்கு உடம்பும் ஒத்துழைக்கல. அவ்வளோ வேலை இருந்தது காலையில. அதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புனதுனால ரொம்ப டயர்டா இருந்தது. இதுக்கு மேல தேட முடியாது அப்படின்ட்டு, அ டென்ட் எடுத்துட்டு போய் விரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, செம்ம காத்து. டென்ட்ட விரிக்கவே முடியல. டென்ட் பறந்துரும் போல அந்த மாரி இருந்தது. அதனால கோயிலுக்கு முன்னாடி கோயில் வாசல்லயே கருப்பர் அந்த சாமி வாசல்லயே போட்டுருவோம். அந்த காத்த வந்து அணவா இருக்கும் அப்படின்றதுனால அப்படியே போட்டாச்சு. இந்த டென்ட்ட பத்தி சொல்லணும் அப்படின்னா, டெக்காத்லான்ல ஒரு MH 100 அப்படின்ற பிளாக்ன்ற ஒரு மாடல்ல ரூ. 4599 அது. ரூ. 2500 இருக்கு வாங்கலாம் அப்படின்னு தான் போனேன். அப்புறம் அது நல்லா இருக்காது. சிங்கிள் இதுதான் லேயர் தான் வரும். இது வாங்குங்க. இது கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும், உழைக்கும் அப்படின்னு மண்டைய கழுவி இத குடுத்துட்டாங்க. சரி அப்படின்னு டெக்காத்லான்ல இத போய் வாங்குனேன். கையில வச்சிருக்க லைட் வந்து சார்ஜிங் லைட்டு. தனுஷ் வந்து எலக்ட்ரிக்கல் கடை தான் வச்சிருக்காப்புல. தனுஷ்கோடி ட்ரேடர்ஸ் சிவகங்கையில. அ அந்த கடையில இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன் 1. அது வந்து எவ்வளோன்னு தெரியல. இது எப்படின்னா சார்ஜ் போட்டுக்கலாம். அ இதில ஹோல்டர்ல மாட்டி, அதில கனெக்ட் பண்ணியிருக்கேன். பின்னாடி வந்து வயர் ஹோல்டர கனெக்ட் பண்ணி 2 வயரையும் ஜாயின் பண்ணி விட்டோம்னா லைட் எரியும். ஸோ அதான் விட்டு விட்டு எரியுதுல. லைட் கனெக்ஷன் வந்து விட்டு விட்டு போகுது. இந்த பின்னாடி வயர் தொங்குது பாருங்க. இதுதான் வந்து டென்ட்டுக்கு நான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்றது. இது ரொம்ப பெருசாலாம் செலவு எதுவும் பண்ணல. டென்ட்டுக்கு ஒரு ரூ. 4500 வாங்கினேன். இது வந்து நாள பின்ன ஏதாச்சும் ஒரு வெளியில போறோம், வைக்கிறோம். நம்ம அகாடமி வந்து கிரவுண்ட்ல வந்து ஷெட் போடுற வரையும் இந்த டென்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கினேன். இது இந்த மாரி இடத்துக்குலாம் போறதுக்கு பயன்படுது. நல்லாவே இருக்குது. ஆனா என்ன வெயில் காலத்துல உள்ள இருக்க முடியாது. ரொம்ப கனறுது. குளிர் காலத்துக்கு கரெக்ட்டா இருக்கும் அது. ஏன் என்கிட்ட கொசு வலை ஒன்று இருக்கு. அதுனா இப்போ பிரச்சனையே இல்லை. இப்போ இதனால தான் உனக்கு கணறி இருக்கு. ஆமா, இதான் கனரும்ல. இதுக்கு ஃபேன் வாங்கி வைக்கணும். இந்த இடத்துல ஃபேன் தொங்காதுங்க. இல்லை இப்போ இந்த மாதிரி காற்று உள்ளே வர்றாரு. ஆமா, இந்த இடத்துல இருக்க சல்லடை தானே இதெல்லாம் காத்து வரும். அதான்டா நான் கொசு வலை வச்சிருக்கேன்ல, அந்த கொசு வலைன்னா வச்சுக்க. இது சல்லடை இல்ல அந்த கொசு வலைன்னா வச்சுக்க, உனக்கு காற்று உள்ள வரும், காற்று வெளியில போகும், ஈஸியா இருக்கும். காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஒரு ரன் பண்ணிவிட்டு இந்த நாளைக்கு ஒரு நாளை முடிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். தனுஷ்கோடிக்குள்ளே விட்றாங்க. தனுஷ்கோடியை கூட்டிகிட்டு தனுஷ்கோடி போகிறோம். தனுஷ்கோடிக்குள்ளே விட்றாங்களான்னு தெரியல. தனுஷ்கோடினாலே ஒரு வில்லங்கமான ஒரு பேர், வில்லங்கமான ஒரு இடம். தனுஷ்கோடினாலே எப்பவுமே வில்லங்கம் தான்டா. வில்லங்கம் இது நல்லதே இருக்காதா? வில்லங்கம் மட்டும்தானாடா? அழிவு மட்டும்தான். அந்த பாரு கூட எப்படிப்பட்ட ஆளை வச்சுட்டு சுற்றி தரேன் பாருங்க. நீங்கள் சரி பாய், குட் நைட் சொல்கிறேன் எல்லாத்துக்கும். அந்த வீடியோ மட்டும் ஓடவே மாட்டேங்குது. மணி 4:45 எந்திரிச்சு முக்கியமாக யாழினி படத்தில் வர மாதிரி இப்போ இடம் தேடனா தேடிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு தனுஷ்கோடி பக்கத்தில் காரை போட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டு ரன்னிங் போயிட்டு. தனுஷ்கோடி பக்கத்தில் என்னடா இருக்கீங்க? இது காலங்கதையிலே முக்கிய போகிறாங்க. எங்க ஆள் இன்னும் உட்காந்து முக்கிக்கிட்டு இருக்கேன். அல்ல வந்த வேலை வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. என்ன முடிச்சியா? முடிஞ்சு 4:45 எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு டென்ட்டெல்லாம் மடித்து பேக் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து வண்டி எடுக்கும்போது மணி 5:15. 5:15லேருந்து ஒரு அரை மணி நேரம் ட்ராவலு தனுஷ்கோடி என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறதுக்கு. அங்கே 6 மணிக்கு தான் செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்களாம். அதுவரை லைன் கட்டி வரிசையில் வண்டி நின்றுட்டு இருந்தது காரு. ஸோ கரெக்டாக 6 ஆக ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் இருக்கும்போது ஓப்பன் பண்ணாங்க. அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி என்ன பிளான் அப்படின்னா, அரிசல் முலைன்ற ஒரு ஸ்பாட் இருக்கும் தனுஷ்கோடியில் ஒரு எண்டு. அந்த இடத்துல ஒரு யூ-டர்ன் அடிச்சுட்டு திருப்பி வர்றது தான். ஸோ இப்போ என்னென்னா அந்த 12.5 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துல காரை நிப்பாட்டிட்டு ஒரு 12.5 கிலோமீட்டர் போயிட்டு ரீச் ஆகிட்டு அந்த இடத்துல யூ-டர்ன் அடிச்சு திருப்பி 12.5 கிலோமீட்டர் காருக்கே வர்ற மாதிரி தான் பிளானு. கையில் ஹைட்ரேஷனு எதுவுமே கிடையாது. அந்த கேமல் பேக்கு அந்த ஹைட்ரேஷன் பேக் வாங்கணும். ஸோ இருந்தாலும் அது இல்லை. போகிற இடத்துல அங்கே எண்டில் 12.5 கிலோமீட்டரில் வாங்கி ஏதாச்சும் தண்ணி பாட்டில் வாங்கி குடிச்சிக்கலாம் அப்படின்ற பிளானில் தான் கிளம்புனோம்.
ஹைட்ரேட் பண்ணிட்டோம் ஃபுல்லாகவே. நேற்று ஃபுல்லாக நான் நல்லா தண்ணி குடித்தேன், அவன் சரியாக குடிக்கல அப்படின்னா. அதுக்காக போயிட்டோம். போகிற வழியில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஊரில் இருக்க ரன்னிங் கிளப் டீம் வந்து அந்த ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டு க்ரீன் ரன்னர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் நல்லாவே ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் 25K தான் வந்து இன்றைக்கி சண்டே லாங் ரன்னாக வச்சு அந்த தனுஷ்கோடி ரோடை சூஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் பண்ண தப்பு என்னென்னா, 6 மணி போய் கார் நிப்பாட்டும் போது கரெக்டாக 6 மணி 6, 6:10 6 மணி கூட கிடையாது, 6:10 6:15 ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் இவன் வார்ம் அப் பண்ணி கிளம்பி ரன்னை ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு கரெக்டாக 6:30 மணி. இங்கே பாருங்க, இது பொண்டாட்டி டு ப்ரெஷ் தான். குழந்தை எப்படி பத்த இல்லை கேட்குறேன், இன்ஃபெக்ஷன் ஆகுன்னு கேட்குறேன். இந்த சேர் வந்து ஒரு 600 இதுவும் டெக்கத்லானில் தான் வாங்கினேன். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக டக்குன்னு எடுத்து உட்கார்ற மாதிரி இருக்கும். எப்படியாச்சும் யூஸ் பண்ணிடணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. இந்த மாதிரி டென்ட் போட்டு கேம்ப் பண்ணி அந்த சேர்லாம் யூஸ் பண்ணி உட்காரணும் அப்படின்றது அந்த ஆசைக்காகவே வாங்கி ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது கரெக்டாக தனுஷ்கோடியில் போகிறப்ப 2 பக்கத்து சவுக்கு மரமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல தான் வந்து காரை நிப்பாட்டிட்டு நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதெல்லாம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு ஷூவை மாட்டிட்டு கிளம்புறதுக்கு கிட்டத்தட்ட 15-20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு மாட்டிட்டு அப்புறம் தனுஷ் மாட்டிட்டு, தனுஷுக்கு திருப்பி ஒரு மாதிரி ரெஸ்ட் ரூம் வர மாதிரி இருந்தது. அப்புறம் ஏதோ மேனேஜ் பண்ணிட்டான். ஏன்னா புது இடத்துக்கு வந்தாலே 2 பேர்த்துக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி ஆகிறது சகஜம்தான். அதனால தான் மோஸ்ட்லி ரூம் போட்டுறது. ரூம் இருந்ததுன்னா பிரச்சனை இருக்காது அப்படின்றதுனால அதை முடிச்சுட்டு ஷூ மாட்டிட்டு, ஏன்னா அடிடாஸ் அடிஜீரோ EOSL இந்த ஷூ தான் வந்து இப்போ ஒரு 3-4 நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாங்கிட்டு வந்ததுலேருந்து. ஏன்னா நம்ம நோவா பிளாஸ்ட் 5 வந்து மைலேஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்காக இதை ஸ்பேராக இதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர் ஓட்டலாம். அது ஓட்டினதுக்கப்புறம் இதையும் ஒரு 700லேருந்து 800 ஓட்டிடுவோம். இப்போ வரையும் ஒரு 70-75 கிலோமீட்டர் ஓடியாச்சு ஃபுல்லாக. அதில் இந்த ஷூ மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் ஓடிட்டேன். ஸோ பார்ப்போம் இந்த ரன் எப்படி இருக்குது அப்படின்றத நான் முடிச்சுட்டு சொல்கிறேன். ஆயுதத்தை எடுத்தாச்சு, கிளம்ப வேண்டியதான். ராமபுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டியா? இல்லை கொஞ்சம் தூரம் ஓடிக்குவோம். விடு, ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது Insta360 கேமரா. இது வாங்கி ஒரு 2 வருஷம் ஆச்சு. X3 மாடலு. இதுக்கப்புறம் X5 வரையும் வந்திருக்கு. இதை வச்சு தான் நான் ஃபஸ்ட்டு விளாக் பண்ணுறப்ப எடுத்தேன். இது வாங்கும்போது ஒரு 30,000 அந்த ப்ரைஸில் வாங்கினேன். இப்போ 50,000 வரையும் வருது. மொத்த கிட்டாக வாங்கியிருங்க வாங்கினீங்கன்னா. நான் ஃபஸ்ட்டு கேமரா மட்டும் வாங்கிட்டு அப்புறம் கார்டு வாங்க தெரில. கார்டு வந்து ரீட் பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு மெமரி கார்டு வாங்கணுமா, அது ஒரு 2000-3000 வருது. அப்புறம் ஸ்டிக்கு அப்படி இப்படின்னு ஒரு அமௌண்ட் ஆயிரும். ஸோ மொத்தமாக சேர்த்து வாங்க, அதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் ஏன் தனுஷ்கோடி சூஸ் பண்ணி ரன்னிங் போகிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, எனக்கு தனுஷ்கோடி கடல் வந்து பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அங்கே வந்து அலைகள் நிறையா வரும். என்னை முத ராமேஸ்வரம் கூட்டிகிட்டு வந்துட்டு அலையே இருக்காது அந்த கடலில். குளிக்க விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எனக்கு தண்ணி, கடலோட காற்று, உப்பு காற்றா இருக்கட்டும், மீன், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு. மீன் வாடை சில பேர்த்துக்கு பிடிக்காது, ஆனால் எனக்கு மீன் வாடை ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த இடத்துல வந்து ரன் பண்ணணும். 2 பக்கத்து கடல் தெரியும், நடுவில் அந்த ரோடு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். ஸோ இங்கே வந்து கண்டிப்பாக ஒரு நாள் ஓடியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தது. டக்குன்னு தனுஷும் போவோம் அப்படின்னா அப்புறம் நம்மளும் சரி போயிட்டு வந்தோம்னா ஒரு வ்ளாகாட்டாக இருக்கும், நமக்கும் யூஸாக இருக்கும் அப்படின்றதுனால அது கிளம்பியாச்சு. நான் ரோட்டில் ஓடிட்டே இருந்துக்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப ட்ரிகர் ஆகி நான் டக்குன்னு உள்ளே இறங்கிட்டேன். கடல் பக்கத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் ஓடுவோம் அப்படின்னு சொல்லி அவனையும் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே கொஞ்சம் நல்லா ஓடிக்கிட்டு இருந்தோம். அந்த இடத்துல வந்து மண் வந்து நல்லா உள்ளக்க அமுங்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரம் ஓட முடியல, கை கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கே கொஞ்ச நேரம் அந்த கடல் காற்றுல ஓடிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மூவ் ஆன் ஆகி ரோடுக்கு போயாச்சு. ரோட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு 6-7வது கிலோமீட்டர்லாம் கொஞ்சம் பேஸ் வந்து ஒரு ரிதம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 12.5 கிலோமீட்டர் வரையும் ரிதம் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல போயிட்டு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் ஒரு இது தர்பூசணியெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு திருப்பி ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ரெஸ்ட்டுன்னு கூட சொல்ல முடியாது, அந்த இடத்துல வாங்குறதுக்கு அந்த நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். தனுஷுக்கு பேஸ் வந்து 6 ஆச்சு, எனக்கு 6 வரையும் போச்சு. அதுக்கப்புறம் 6க்கு மேலே போயிடுச்சு. முடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் பேஸ் வந்து 5.55 ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முடித்தேன். எத்தனை மணிக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னா 6:30க்கு மேலே ஆரம்பித்தோம். 9 மணிக்கு தான் முடித்தோம். 9 மணிக்கு சரியான வெயில், செம்ம டீஹைட்ரேட் ஆகிடுச்சு. வெயில், நல்ல வெயில், சொல்லப்போனால் ஓட முடியல. அந்த உப்பு காற்றுக்கு அதுக்கும் அப்படியே எரிய ஆரம்பிச்சிருச்சு உடம்பு. தண்ணி வந்து போகிற வழியில் நிறையா பேர் வந்து கொடுத்தாங்க. ஒருத்தர் காரில் வந்து நின்று கொடுத்துட்டு போனாங்க, வேறு ஸ்டேட்டுக்காரரு. அப்புறம் இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்டோம், அவங்களே டக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஹெல்ப்லாம் நமக்கு பண்ணாங்க, பிரச்சனை இல்லை. அடுத்த தடவை அந்த ஹைட்ரேஷன் பேக் வாங்கிட்டு அதில் ஓடணும் அப்படின்ற ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன்.
டோட்டலாக மொத்தம் 25 கிலோமீட்டர் ஆச்சு இதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு. எங்களுக்கு 9 மணி ஆயிடுச்சு. 9 மணிக்கு முடிக்கும் போது ரொம்ப டீஹைட்ரேட் ஆகி சுத்தமாக வாட்டர் கண்டென்ட்டே இல்லாமல் தான் முடித்தோம். அடுத்த தடவை இந்த மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது. பேக்லாம் வாங்கி தான் ரன் பண்ணணும்னு பார்க்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் எக்யூப்மெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நாங்களும் கெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து எங்களுக்கு ஒரு தொழில் மாதிரி. அதனால நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இது எங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை பார்க்குற நீங்கள் உங்களுக்கு நேர செலவு கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு வருமானம் அதுக்கேற்ற மாதிரி உங்களால் மேட்ச் பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு வாங்க. அடுத்த தடவை வந்தீங்க அப்படின்னா தனுஷ்கோடிக்குள்ளே உள்ள என்ட்ரு டைம் வந்து காரில் வந்தீங்கன்னா 6 மணி. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி லோக்கல் சப்போர்ட் யாராச்சும் இருந்தது, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா தனுஷ்கோடிக்குள்ளேயே நீங்கள் ஒரு டென்ட்டு போட்டு கேம்ப் பண்ணி அங்கேருந்து நீங்கள் ரன் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா தனுஷ்கோடி வெளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 25 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் அப்படின்னா வெளியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அரசியல்முனையிலேருந்து ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா அங்கே ஆட்டோஸ்லாம் நிறையா கிடைக்கும். வீக்கெண்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ரிட்டன் நீங்கள் அப்படியே அதிலே வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிங்க. ஹைட்ரேஷனுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. போகிற இடத்துல தண்ணியெல்லாம் கிடைக்காது. அந்த இடத்துல முக்கியமாக கிடைக்காது அரசியல்முனையில். நாங்கள் அதை முடிச்சுட்டு போகிற வழியில் இருக்கிற ஹோட்டலில் கிடச்ச இடத்துல சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து எந்த ஊருக்கு போய் ரன் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை ஒரு vlog-ஆ போட்டுருவோம். எல்லாம் நீ குடிச்சிட்டு போகணும். மொட்டையோட வரும்போது ஒரு தடவை சரியான டிராஃபிக்ல எதுனால டிராஃபிக் ஆச்சு? டூரிஸ்ட்னால தான்.